ஈரான் அமெரிக்க மோதல் என்ன நடந்தது? இப்போது என்ன கட்டத்தில் இருக்கிறது? அமெரிக்கா கையாள போகிற புதிய உத்தி, தந்திரம் என்னவாக இருக்கும்? ஈரான் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இன்றைய வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு அதிரடியான அறிக்கையை வெளியிடுகிறார். இதுதான் இதுவரை கண்டிராத மிக கடுமையான பொருளாதார தாக்குதல் என்று சொல்லி முழங்குகிறார். அவருடைய ட்ரெஷரி செக்ரட்டரி பெசன்ட் இன்னும் ஒரு படி மேலே போய் உலக வரலாற்றிலேயே மிக பாரிய பொருளாதார முடக்கத்தை நாங்கள் செய்ய போகிறோம், இந்த ஆட்சியை ஆட்டம் காண வைப்போம் என்று சபதம் போடுகிறார். ஆனால் சரியாக 24 மணி நேரத்துக்குள் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி கொடுத்த பதில் இருக்கிறதே, அதுதான் இப்போது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அவர் மிகவும் கூலாக தன்னுடைய எக்ஸ் தளத்திலே ஒரு டைம்லைன் பதிவை இட்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 14 வருஷத்துக்கு முன்பு ஒரு மிரட்டல், அது தோல்வியில் முடிந்தது. 8 வருடத்துக்கு முதல் ஒரு மிரட்டல், அதுவும் தோல்வி. 5 மாதத்துக்கு முதல் நிபந்தனையற்ற சரணாகதி என்று சொன்னார்கள், அதுவும் நடக்கவில்லை. இப்போது இதை கொண்டு வந்திருக்கிறார்கள், இதுவும் வீண்தான். இந்த படத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே காலை மிரட்டுபவர்கள் தான், வேறு வித்தியாசம் என்கிறார். ஒரு பெரிய வல்லரசு மிரட்டும் போது அதை ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல அலட்சியமாக கடந்து செல்லும் ஈரானினுடைய துணிச்சலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இன்று அதை பற்றி விரிவாக பேசுவோம். முதலில் ஒன்றை யோசித்து பாருங்கள். ஏன் ட்ரம்ப் திடீரென்று ஒரு இராணுவ பாதையை விட்டுவிட்டு பொருளாதார பாதைக்கு மாறினார்? கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா தீவிரமான தாக்குதல்களை தொடங்கியது. ஆனால் 6 மாதங்களை கடந்தும் ஹோமூஸ் நீரிணையில் நிலைமை இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கிறது. போர் நீண்டு கொண்டே போவதால் அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவிலேயே இப்போது ஒரு பேச்சு அடிபடுகிறது. இராணுவ ரூட் வேலை செய்யவில்லை, டிப்ளோமசி ராஜதந்திரமும் வேலை செய்யவில்லை. அதனால் கடைசியாக பொருளாதாரத்தை வைத்து மிரட்டி பார்ப்போம் என்று பெசன்ட் கூட இதை மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்படி பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் போது பெரிய அளவில் போர் நடப்பதற்கான வாய்ப்பு குறையும் என்று சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? குண்டு போட்டு அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை, அதனால் பணத்தை வைத்து நெருக்கடி கொடுக்கிறோம் என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்காக வெனிசுலாவில் செய்த அதே பிளாக்கேட் பாணியை தான் ஈரானிலும் முயற்சி செய்கிறார்கள். சரி, இந்த மிரட்டலில் அப்படி என்னதான் இருக்கிறது? ட்ரம்ப் பெரிய வார்த்தைகளை பேசுகிறாரே தவிர இன்னும் தெளிவான திட்டத்தை வெளியிடவில்லை. ஆனால் வரக்கூடிய திங்கட்கிழமை முழு விவரங்களும் தெரிய வரும் என்று சொல்லுகிறார்கள். இப்போதே சில அறிகுறிகள் தென்படவும் தொடங்கி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான வர்த்தகத்தை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. அதாவது ஈரானை சுற்றி ஒரு பொருளாதார வளையத்தை இருக்க அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆதரவா அல்லது ஈரானுக்கு ஆதரவா, இப்படி ஒரு இக்கட்டான நிலையை உலக நாடுகளுக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போது ஈரானினுடைய பக்கம் திரும்புவோம். அவர்கள் சொல்வதை வெறும் வீர வசனமாக மட்டும் பார்க்க முடியுமா? இல்லை. அராக்சி ஒரு புத்திசாலித்தனமான அடியை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எங்களை சரிக்கும் பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய அமெரிக்காவின் நிலைமை என்ன? பல ட்ரில்லியன் டாலர் கடன், வட்டி கட்டுவதே பெரும் சவால், ஆனால் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஈரானை பொறுத்தவரை இதுதான் நிலைப்பாடு. நீங்கள் குண்டு போட்டு எங்களை உடைக்க முடியவில்லை, இப்போது தடைகள் மூலம் உடைக்க பார்க்கிறீர்கள். இது ஏற்கனவே 2 முறை தோற்றுவிட்டது, 3வது முறையும் தோற்றத்தான் போகிறது. இது ஒரு வகையில் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பூதத்தை பாருங்கள் என்று ட்ரம்புக்கு அவர்கள் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. சரி, ஈரானினுடைய இந்த மிரட்டல் முழுமையானதா அல்லது வெறும் தற்காப்பா? யதார்த்தத்தை பார்த்தா ஈரானினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. பணவீக்கம் 40% தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பக்கம், மின்சார தடை இன்னும் ஒரு பக்கம் என்று சாதாரண மக்கள் படும் அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்திருப்பீர்கள் நீங்கள். 10 ஆண்டுகளுக்கு முதலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தனை தடைகளை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் இந்த மிரட்டலுக்கு மட்டும் அசருமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அது மட்டுமல்லாமல் சீனாவை போன்ற நாடுகள் இந்த தடையால் பாதிக்கப்படும் போது அது அமெரிக்காவுக்கே பெரிய தலைவலியாக மீண்டும் மாறிவிடும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரை கடுகு இப்போதோ நெருப்பாக மாறிவிட்டது.
இப்போது கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறதா அல்லது ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடியை வைத்து விளையாடுகிறதா என்பதுதான். திங்கட்கிழமை தடை உத்தரவு வரப்போகிறது. அப்போதுதான் தெரியும் இந்த புதிய முயற்சி பழைய தோல்விகளினுடைய தொடர்ச்சியா அல்லது உண்மையிலேயே ஈரானை மாற்றப் போகிறதா என்று. 14 வருடம் 3 அதிபர்கள், அதே கதை. இந்த முறை என்ன நடக்கப் போகிறது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஈரானினுடைய இந்த துணிச்சல் பலன் தருமா அல்லது பொருளாதார நெருக்கடி அவர்களை இம்முறை சாய்த்து விடுமா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.